இன்னைக்கு யாருக்குமே இங்க இருக்கிற யாருக்குமே ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாரு தெரியும்? ஒரே முகம் விஜய். ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதுக்கு சட்ட போராட்டங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு கட்சிகளும் நான் அங்கே போயிருவேன் இங்கே போயிருவேன் சொல்லி அதை மாற்றி மாற்றி எங்க தளபதியை வந்து பெரும் சிரமத்துக்கு உண்டாக்கிட்டாங்க. 4 தற்கொலை 5 தற்கொலை எங்க ஊர்லயே வந்து சொல்லிட்டு போனா சாட்டை திரும்ப அந்த திருமுறை நான் சாட்டைக்குன்னு சொல்லிக்கிறேன். இனிமேல் எதையான எங்கேயான நீ சொல்றதை கேட்டேன்னா நாங்க அந்த தற்கொலையை சேர்ந்தா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கோம். தற்கொலைங்கிற வார்த்தை இனிமே எங்க கிட்ட வரக்கூடாது. மற்ற தொண்டர்கள்லாம் அவங்க காசு செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் வெயிட் பண்ணி எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ, அந்த சந்தோஷத்தை கூட முழுசா எங்களால செலிப்ரேட் பண்ண முடியல. அதுக்குள்ள அவரை சிஎம் சீட்ல கூட உட்கார விடாம அவ்வளவு கஷ்டப்படுத்தி அது மனசுல போட்டு எவ்வளவு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டம் கொடுத்து 4 டேஸா எங்களை வெயிட் பண்ணவே வச்சிருந்தாலும் இந்த வெற்றியை தமிழ்நாடு ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுது. நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு நல்ல சேவைய, ஊழல் இல்லா சேவைய, மக்களுக்காக மட்டும் நல்ல சேவையை கொடுப்பாருன்னு நம்புறோம். தேங்க்யூ. எங்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க கண்டிப்பா நல்லாட்சி தான் கொடுப்போம்னு சொல்லுவோம். ஆனா நாளைக்கு பாருங்க, நாளைக்கு பொதுமக்களா இருக்கிற ஒரு மக்களும் டிஎம்கே கோட் பண்ணவங்க, ஏடிஎம்கே கோட் பண்ணவங்க, நாம் தமிழர் கோட் பண்ணவங்க, எல்லா பார்ட்டிக்கும் ஓட் பண்ணவங்க நாளைக்கு எல்லாரும் அடுத்த எலெக்ஷனுக்குள்ள டிவிகே ஓட்டர்ஸா மாறுவாங்க. கண்டிப்பா இது நடக்கும். அந்த அளவுக்கு ஆட்சி சிறப்பா எங்க தளபதி கொடுப்பாரு. கண்டிப்பா ஆட்சி அந்த அளவுக்கு அமையும். இதுதான் நிஜம். கண்டிப்பா நடக்கும். மக்கள் இதை கண்ணால பாப்பாங்க. ஆக்சுவலா நாங்க ப்ரே பண்ணிக்கிட்டோம் ஆவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு 50-50 நாங்க நினைச்சோம். தளபதியோட முகத்துக்காக தான் இவ்வளவு ஓட்ஸ் விழுந்திருக்கு. எங்களோட எஃபர்ட்ஸ் அதுல நிறைய இருந்தாலும் தளபதியோட முகத்துக்காக அவரை நம்பி தான் நிறைய வாக்காளருக்கு நிறைய பேர் எங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோப்பை எந்த விதத்திலுமே டிசப்பாயிண்ட் பண்ணாம மக்களுக்கு நல்ல சேவையை எங்க அம்மா கண்டிப்பா கொடுப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அம்மா கொடுப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். எல்லா கஷ்டமும் எங்களுக்கும் தெரியும். பொதுமக்களோட வழி ஒரு மனுவை தூக்கிட்டு வீடு வீட அலைஞ்ச நம்ம எம்எல்ஏ பின்னாடியும் கலெக்டர் பின்னாடியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அலையிறாங்க மக்கள். அதெல்லாம் பார்த்து வளர்ந்து இத்தனை வருஷம் வந்திருக்கோம். தளபதியோட அருள அவங்க தளபதியோட ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால இந்த எம்எல்ஏ சீட்டுக்கு வந்திருக்காங்க அம்மா. கண்டிப்பா நல்லாட்சி நல்ல சேவையை மக்களுக்கு கொடுப்பாங்க. ராஜபாளையம் தொகுதியில நல்ல மாற்றத்தை அம்மா தருவாங்க நம்புறோம். நிறைய இருக்கு. அதான் ஸ்பெசிபிக்கா வந்து அம்மாட்டன் எந்த கோரிக்கையும் வைக்கல. பட் ஆனா இப்போ நாளைக்கு என்ன பிரச்சனை இருக்கு நாங்களே ஐடென்டிஃபை பண்ணி நிறைய விஷயத்துக்கு சொல்யூஷன் தரோன்ற மாதிரி தான் கேன்வாசிங் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ல அவங்க எங்களுக்கு வந்து ஏதாவது குவரிஸ் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அம்மா சைட்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லி அதை கண்டிப்பா டீப்பா அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை ப்ராப்பரா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஊழலும் இல்லாம கரெக்டா மக்களுக்கு போய் சேர வேண்டிய அனைத்து சேவைகளும் அனைத்து உதவிகளும் கண்டிப்பா ப்ராப்பரா போய் சேரும். இதை ப்ராமிஸ் பண்ணி சொல்லலாம். கண்டிப்பா அது நடக்கும். எந்த குறையுமே எங்க ஆட்சியில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆட்சி தளபதி அமைச்சு தருவாரு. ஒரு தொகுதியோட எம்எல்ஏக்களும் அமைச்சு தருவாங்க கண்டிப்பா. ஆனா கண்டிப்பா தளபதி தான் சிஎம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. சப்போஸ் எவ்வளோ பிரச்சனை வந்துமே ஆக முடியாது, ப்ராப்ளமாகவே தான் போகும் அப்படின்னா கம்பல்சரி 2வது எலெக்ஷன் வைக்கணும். நிறைய பேர் ஓட்டு போட முடியாமல் போயிட்டாங்க. 2வது எலெக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பா சிஎம் ஆயிடுவார். அவசியம் இல்லை, கண்டிப்பா ஆயிடுவார். தளபதிக்கு எல்லாம் இடம் கொடுப்பாங்க, ஆயிடுவார். கூட்டணி ஆதரவு கொடுக்கறதுல இழிவியா இருக்கு, எப்படி பாக்குறீங்க அதை? அது அவங்க திமுக அவங்க கூட்டணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே கிடைச்சிரும். என்ன ரொம்ப சிக்கலாவே பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம் ஆக விட மாட்டேங்கிறாரு. அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அந்த மனுஷனை போட்டு. கண்டிப்பா ஆயிடுவாரு. தோறு வழியில கடவுள் புண்ணியத்துல சிஎம் ஆயிடுவாரு. 2026 சிஎம்னா அது தளபதி தான். அவர் தான் வரணும். அதுதான் எங்களோட ஆசை. அவர் தான் ஆவார். கண்டிப்பா அவர் தான் சிஎம். அது யாராலையும் மாற்ற முடியாது. இந்த வருஷமாச்சும் இதுக்கப்புறமாச்சும் தமிழ்நாடோட நிலைமை மாறட்டும். நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் பண்றோன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பண்ணுவார். வெற்றியை வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த வெற்றி வந்து ஒரு நாள் 2 நாள் வந்த வெற்றி கிடையாது. எங்க நற்பணி மன்ற காலங்கள்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 25-28 ஆண்டுகளா வந்து எங்க தளபதி வந்து இதுக்காக வந்து அஸ்திவாரம் போட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. இதுல வந்து இப்ப வந்து வந்திருக்க அந்த இளைஞர் அந்த டயத்துல வந்த குழந்தைகள் இன்னைக்கு இளைஞர்களா வந்திருக்கோம். எல்லாரும் இளைஞரா வந்து நிக்கிறோம். இந்த 2 ஆட்சிகளும் திமுக அதிமுக அந்த 2 ஆட்சிகளும் மக்களை ஏமாற்றி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல வருடங்களாக ஏமாற்றி பல திட்டங்களை வந்து செயலிழக்க வச்சு இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கி வச்சிருக்காங்க தமிழ்நாடு. இன்னைக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து அவங்க ஒர்க் பண்றது வந்து கடைசி எலெக்ஷன் அன்னைக்கு 2 நாள் மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க. அந்த 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ணி, அதாவது 2 நாள் ஒர்க்கிங்னா என்ன, ஹெலிகாப்டர்ல வந்து ஒர்க் பண்ற மாதிரி காசை வந்து பட்டுவாரா பண்றாங்க. பட்டுவாரா பண்ணியும் நாங்க ஜெயிச்சிருவோங்கிற அந்த ஒரே ஒரு இருமாப்பை வந்து எங்க தலைவர் இன்னைக்கு உடைச்சிருக்காரு. இருமாப்பை உடைச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட இன்னைக்கு வந்து போட்டிட்டாருல, அவங்க எல்லாம் வந்து யாரோ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே சின்ன ஒரு வசதி இல்லாத, வீடு இல்லாத ஆளு, கார் இல்லாத ஆளு, சைக்கிள்ல டிரைவரா இருந்தா இந்த மாதிரி ஆளுகளை தான் எங்க தளபதி வந்து நிப்பாட்டி ஜெயிச்சிருக்காரு. ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, இது வந்து
பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பிஜேபி பி டீம், நீங்களா பாருங்க. பிஜேபி பி டீமா இது? யார் பி டீம்ங்கிறது இந்த 2 நாட்கள்ல தெரிஞ்சு போச்சு. 2 பேரும் எதிர் கட்சியா இருந்த 2 பேரும் நாங்க அண்ணன் தம்பின்னு சொல்லி ஜோடி சேர்றதுக்கு இன்னைக்கு ட்ரை பண்றாங்க. நாங்க 2 பேரும் இரு கிளைகள்ல இருந்து வந்தாலும் எந்த கிளைகள்ல இருந்து வந்தாலும் தெரியல. இந்த 2 கிளைகளையும் உடைச்சு எங்க அண்ணன் ஒரே ஒரு கிளையா ஆக்கிட்டார். இன்னைக்கு தமிழகத்துல இனிமேல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாத நிலைக்கு இப்ப மக்களுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிரிச்சு கட்சி ஆண்ட இன்னைக்கு ஜாதி மதம் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு யாருக்குமே இங்க இருக்கிற யாருக்குமே ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாரு தெரியும்? ஒரே முகம் விஜய். எங்க தளபதி விஜய் மட்டும்தான் தெரியும், வேற யாருமே எங்களுக்கு தெரியாது. அவருக்காக போட்டு ஓட்டு. இங்க இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏ கேண்டிடேட் யாருமே எந்த மக்களுக்குமே தெரியாது. வந்தவன குத்துன்னு குத்துனது விசிலுக்கு மட்டுமே. விசில் யாரோட இது? எங்க தளபதி தந்த சின்னம். அந்த சின்னத்துக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கா. அதே மாதிரி நல்ல ஆட்சியை எங்க தளபதி வந்து நல்ல ஆட்சியை கொடுப்பார். சாதாரண ஆட்சிகளை எல்லாருமே வந்து நினைக்கிறா. ஒவ்வொரு படியும் எங்க தளபதி வந்து தாண்டி வர தடைகளை வந்து தடை கற்களை தாண்டி வந்தாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவரோட படங்களை தடை பண்ணாங்க, அவரோட குடும்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எங்க தளபதிக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தா. அவ்வளவு பிரச்சனைகளை உடைச்சி எடுத்துதான் எங்க தளபதி வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதுக்கும் சட்ட போராட்டங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு கட்சிகளும் நான் அங்க போயிருவேன் இங்க போயிருவேன்னு சொல்லி அதை மாத்தி எங்க தளபதியை வந்து பெரும் சிரமத்துக்கு உண்டாக்கிட்டாங்க. இன்னைக்கு வெற்றிங்கிற கனியை வந்து நாங்க பறிச்சிட்டோம். அதுக்காக எங்க தளபதி யாரையும் பகைச்சிக்கிற மாட்டார். நீங்க அது மட்டும் தெரியும், தமிழக மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாங்க ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ அந்த பகைச்சிக்கிற அந்த மனப்போக்குவம் எங்க தலைவர் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஆட்சி, எல்லாருக்கும் நல்லதே மட்டும் நினைப்பாரு, நல்லதே நடத்துவாரு. இந்த 2 ஆண்டுகள்ல நடக்கிற ஆட்சியில பாருங்க, வரும் இந்த சின்ன தேர்தல், அதாவது ஊர் தேர்தல், அந்த மாதிரி தேர்தலும் சரி, அடுத்து வர எம்பி எலெக்ஷனா இருக்கட்டும், எல்லா எலெக்ஷன்லையும் இனி தாவேக்குங்கிற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் எல்லா இடத்துலயும் வெற்றி பெற போகுது. அதுக்காக எங்க தொண்டர்கள் எல்லாமே சிறப்பா செயல்பட போறாங்க. இந்த ஆட்சியை பார்த்து மக்கள் எல்லாம் தற்கூரின்னு சொன்னாங்களே, 4 தற்கூரி 5 தற்கூரி எங்க ஊர்லயே வந்து சொல்லிட்டு போல சாட்டை திரும்புங்க. அந்த திரும்ப அந்த சாட்டைக்குன்னு சொல்லிக்கிறேன். இனிமேல் எதையான எங்கேயான நீ சொல்றதை கேட்டேன்னா எங்களோட எல்லா இளைஞர்களும் உனக்கு என்ன பாடம் புகட்டணுமோ அந்த பாடத்தை புகட்டுவாங்க. நாங்க அந்த தற்கூரிகள் சேர்ந்தா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கோம். தற்கூரிங்கிற வார்த்தை இனிமே எங்க கிட்ட வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போடும் போது மட்டும் நாங்க வந்து சாதாரண ஆளுங்க இங்க வந்து ஓட்டு போட்டா தற்கூரியா? எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு இதை வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம். ஆக எல்லாரும் தற்கூரியா மாறிட மாட்டாங்க. நீ தற்கூரின்னு சொன்ன, நாங்க தற்கூரியை தான் இன்னைக்கு உங்க ஆட்சியை உடைச்சு நாசம் பண்ணிட்டோம். இன்னைக்கு இனிமேல் இந்த தமிழகத்துல 30-40 ஆண்டுகளா இனி தளபதி இருக்கும் முறை இல்ல. தளபதியோட ஆட்சி இனி வருங்கால மிகப்பெரிய ஆட்சியா தமிழகத்துக்கு ஒரு பெரிய மாற்றமா வருங்கால ஆட்சி சிறப்பாக நடைபெறும். இனிமேல் நிறைய திட்டங்களை எங்க தளபதி இங்க சொன்ன திட்டங்களை எல்லாத்தையும் இனிமேல் செயல்படுத்துவாரு. எப்படி செயல்படுத்துவாங்க? ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கரெக்டா தான் செயல்படுத்தினாரு. அதே மாதிரி இனி வரும் காலங்கள்ல இனி அந்த ஆட்சி கொடுக்கும் போது அவர் என்னென்ன திட்டங்கள் சொன்னாரோ அது எல்லாம் சிறப்பா சொல்லுவார். லஞ்சம் ஊழல் இல்லாத சிறந்த ஆட்சியை எங்க தளபதி கொடுப்பாரு. ஆனா தளபதி சிஎம் ஆக போறாரு, எப்படின்னு இருக்கு? மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஏறக்குறைய தேர்தல் முடிஞ்சு 5 நாட்கள் ஆகிவிட்டது. 5 நாட்களாக என்றைக்கு தளபதி அவர்கள் சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு இருந்தோம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியும் வந்து இன்றைக்கி இதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. பெரும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய எங்கள் காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு ஆதரவு கொடுத்தாங்க. அடுத்து சிபிஎம் சிபிஐயும் இன்றைக்கி ஆதரவு கொடுத்துருக்காங்க. அடுத்து திருமாவண்ணனும் எங்களோட அகில இந்திய தலைவர் திரு கார்கேஜி அவர்கள் திருமாவண்ணன்கிட்ட பேசியிருக்காரு. ஸோ கட்டாயம் தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சி, இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ஆட்சியை நம்மளுடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் செய்வாருன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி மக்கள் கொடுத்த தீர்ப்பு. இன்றைக்கி ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி சேரும் அது இதுன்னெலாம் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டாங்க. அப்படி சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு தான் அழிவுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி சிபிஐ சிபிஎம்லாம் காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். காங்கிரஸ்காரனாக பெருமைப்படுறேன். கட்டாயம் தாவேகா காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விசிகே இந்த கூட்டணி 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை செய்து மீண்டும் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இடங்களிலும் ஜெயிப்போம். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக 39க்கு 39 தமிழகத்தில் வெல்வோம். ஒரு தொகுதி பாண்டிச்சேரியிலும் வெல்வோம். இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணி, மக்கள் ஏற்கப்பட்ட கூட்டணி. எங்கள் தளபதிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தளபதி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக அனைத்து கட்சி சார்பாக வாழ்த்துக்கள். சிஎம் விஜய் சார். அதனால் அவருக்கு வந்து 108ங்கிறது வந்து ஒரு ஆன்மீகத்தோட நான் நம்புறது. 108 தடவை தான் எல்லாமே ஜெயிப்போம் எல்லாமே செய்வோம் போது அதன் பேரில் அதான் கடவுள் கொடுத்துருக்க கிஃப்ட். அது உலக நாட்டிலேருந்தே எல்லாம் வந்து நமக்காக வேண்டி
ஓட்டு போட்டிருக்காங்க தளபதிக்காக வேண்டி. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நன்றின்னு சொல்லிடணும். அதுதான் அந்த எந்த தலைவருமே எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க, ஜெயலலிதாம்மான்னு சொல்கிறாங்க, எல்லாருமே விட இவங்க தான் நல்லா இருக்காங்க. எம்ஜிஆருடைய ஆற்றலும் அம்மாவுடைய மன தைரியமும் இவங்கள்ட்ட ஐயாவிட்ட இருக்குது, தளபதிகிட்ட. அதனால் இவங்க வந்து நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு நல்லா செய்வாருன்ட்டு மக்கள்லாம் ஒன்று கூடி அவருக்கு புரட்சியாக வாக்களிச்சிருக்காங்க. இதை கொஞ்சத்தில் முன்ன நின்றுருக்கு. அது ஒரு திருச்சிப்பாடாக இருக்கும்னு நம்ம கருதுகிறேன். அதனால் வேளாங்கண்ணி மாதாவும் வேண்டிக்கிட்டு, நாகூர் ஆண்டவரையும் வேண்டிக்கிட்டு, நம்மளுடைய முருகப்பெருமானி தமிழ் கடவுள் அவரையும் வேண்டிக்கிட்டு அவருக்கு வந்து திசை தூக்கி போடலான்ட்டு வந்திருக்கேன். என்னென்ன எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கண்ணா? இது தேங்காய் காட்டுங்க. தேங்காய், பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் எல்லாமே இருக்கிறதுல இருக்குது. இது வந்து இன்னும் சிறப்பாக அவருக்கு வந்து அவர்கிட்ட கெட்ட எல்லாம் போயிடும். அவரை விட்டு அவருக்கு வந்து தடைகள்லாம் நீங்கணும்னு நான் நினைக்கிறேன். தொண்டனாக இருந்து. நன்றிண்ணா. நன்றிண்ணா. இப்போ சுற்றி போட போகிறீங்களாண்ணா? ஆமாண்ணே, சுற்றி போட போகிறீங்க? ஆமாம், சுற்றி போட போகிறேண்ணே.